ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நான் எப்படி சாம்பார் ரசம் ஒரே நேரத்தில் சீக்கிரமாக வைக்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிச்சனில் வேலை முடிஞ்சிடும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான காய்கறியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பருப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, நான் எப்பவுமே ரசத்துக்கு பருப்பு தண்ணி எடுத்து ரசம் வைப்பேன். அதை தான் இப்போ எடுத்துட்ருக்கேன். அந்த பருப்பு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை ஒரு மத்து வச்சு நான் கடைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். தனித்தனியாக பாத்திரம் யூஸ் பண்ணாமல் ஒரே கடாயை ரெண்டுத்துக்கும், சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வேலையும் மிச்சமாகும், நமக்கு பாத்திரமும் கழுவுற நேரமும் மிச்சமாகும். இப்போ இது கூட நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம் இது மூணுத்தையும் போட்டுக்கிறேன். சில பேர் முள்ளங்கி வதக்கி போடுவாங்க, நான் அப்படியே தான் சேர்த்துப்பேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், காரம் எல்லாம் சேர்த்துலாம். இப்போது இந்த மாதிரி நான் பாக்ஸில் வச்சுருக்கிறதுனால ஒரே டைமில் ரெண்டுத்துக்குமே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ரசப்பொடி எல்லாமே நான் ஒரே டைமில் போட்டுருவேன். தனித்தனி டப்பாவை தேடி திறந்து எடுத்து போடுற டைம் மிச்சமாகும். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் மிளகாத்தூள் போடுறேன் சாம்பாருக்கு. அடுத்து பக்கத்துலேயே இருக்குது ரசப்பொடி. ரசப்பொடிக்கும் அதில் நான் போட்டுருவேன். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் டெய்லி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், சாம்பாருக்கு கொதித்ததும் கொஞ்சம் புளி ஊற்றி இறக்கிடலாம். தாளித்தா சாம்பார் வேலை முடிஞ்சது. அடுத்தது ரசம். ரசத்துக்கும் கொஞ்சம் புளி, தக்காளி, பூண்டு இது எல்லாமே போட்டு வச்சா வேலை முடிஞ்சிடும். இப்போது சாம்பாரை கொதிக்க வைக்கலாம். இந்த சாம்பார் கொதிக்கிற கேப்பில் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு நான் ஒரு அரை தக்காளியை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு நசுக்கிட்டுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா தக்காளியை புழிஞ்சு விடணும். கட் பண்ணி போடக்கூடாது. நம்ம தக்காளி கைகளால் புழியும் போது தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டும் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது இது கூட ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கொஞ்சம் புளி தண்ணியை அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது ரசம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து ரசத்துக்கு தாளிச்சிடலாம். நான் இந்த ஒரு கடாயை தான் சாம்பாருக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை ரசத்தை தாளிச்சிட்டு அதில் எடுத்து கொட்டிடணும். இதில் கொதிக்க வைக்கக்கூடாது, லாஸ்ட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நான் சாம்பாருக்கு தாளிக்கணும். ஸோ அதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு 2 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிச்சனில் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போது வெங்காயமும் போட்டு சாம்பாருக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரே கடாயை ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் நான் ரசம் கொதிக்க வைக்கல. இதை எடுத்து சாம்பாரில் கொட்டினதுக்கப்புறம் மறுபடியும் இதே கடாயை வச்சு அந்த ரசத்தையும் நான் இதில் கொதிக்க வச்சுருவேன். அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரே பாத்திரத்தில் 2 முறை தாளிச்சாச்சு. அதே ரசத்துக்கும் கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த சாம்பாரில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளியை இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிடணும். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துலேயே சாம்பார், ரசம் ரெண்டுமே ரெடி. இப்போ ரசம் கொதிச்சிட்ருக்கு. இதையே நம்ம எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரசம் கொதிச்சிருச்சு. இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் மிச்சமாகவும் டென்ஷனும் இருக்காது, பாத்திரம் அதிகமாகவும் சேராது. சீக்கிரமாக நம்ம கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.